அனைவருக்கும் வணக்கம். ஈகோ பிரேக் இது செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே நம்ம நாட்டில் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பரிதாபமான நிலை தான். ஏன்னா நம்ம நாட்டுக்குன்னு உயர்ந்த தன்மைகள் இருந்தது. மலையை பாதுகாக்கணும், அதுக்காக கோயில் கட்டி வச்சோம். விலங்குகளை வழிபடுறோம், அதுகளுக்காக தினங்கள்லாம் வச்சுருக்கோம். நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படி சொல்லி மரங்களை வழிபடுற தன்மை நம்மகிட்ட தான் இருந்தது. நதியை கூட நாம் தான் வணங்குறோம். எதற்காக? இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை இருக்கணும், இணைந்த வாழ்க்கை இருக்கணும், இயற்கையை அழிக்காத வாழ்க்கை இருக்கணும். அப்படி பழக்கப்பட்டவங்க நாம். எந்த விஷயத்துக்கும் நாம் என்ன செய்யலாம், கடமை, அதை பற்றி தான் நம்முடைய தர்மம் வலியுறுத்தி இருக்குது. உரிமையை வலியுறுத்தாத தர்மம் நம்மளுடையது. ஆனால் மேலை நாட்டினுடைய சிந்தனை வந்த பிறகு கடமையை விட்டுட்டோம். இப்போ எதற்கெடுத்தாலும் உரிமை தான் நம்மகிட்ட இருக்குது. உரிமை அப்படிங்கிற விஷயம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அதனோட சேர்ந்த பல பிரச்சனைகள் வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் நமக்கு உரிமையானவை, அவற்றை அனுபவிக்கிறதுக்கு தான் நாம் பிறந்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் வந்துடுச்சு. இந்த கண்ணோட்டம் வந்ததோட விளைவு தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்களாக நாம் இப்போ மாறிட்டு இருக்கிறோம். பல்வேறு சேவை பணிகள் இருக்குது. அந்த சேவைகள் இன்றைக்கு படிப்பு கொடுத்தா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உணவு கொடுத்தா அவருக்கு அன்றைய பொழுது போகும். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஈகோ பிரேக் இந்த திட்டத்தை கையில் எடுத்தால் பல தலைமுறைகளுக்கு இந்த சேவையானது நம்முடைய பேரை சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன காரணம்? இந்த நெகிழியில் சில பொருட்கள் ஒரு 50 வருஷத்தில் கூட மக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பொருட்கள் 10,000 12,000 ஆண்டுகள் கூட மக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. நம்முடைய திட்டம் இந்த நெகிழியை ஊக்குவிக்கிறது இல்லை. இப்போ சில ஆப்பில் பணம் போட்டால் அதுக்கான கேஷ்பேக் அப்படி தருவான். நம்முடைய திட்டம் நெகிழி இல்லாத பாரதத்தை உருவாக்கணும். ஆனால் நெகிழி பயன்பாட்டில் இன்றைக்கு இருக்குது. அவசியமாக நம்மளால் அவ்வளோ எளிதாக அதை நீக்க முடியாது. அப்பேற்பட்ட நெகிழி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஈகோ பிரேக்கை நாம் உற்சாகப்படுத்துறதன் மூலமாக நம்முடைய எண்ணம் நிறையா அதை பிளாஸ்டிக்கை ஊக்குவிக்கிறது இல்லை, பிளாஸ்டிக் இல்லாத நிலை உருவாகணும் அப்படிங்கிறது தான். பல தலைமுறைக்கு உகந்த இந்த பணியை நாம் சிரமேற்கொண்டு செய்யணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று நாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயமாக சுற்றுச்சூழலை மிகவும் பாதித்து கொண்டிருக்கும் ஒரு காரணியாக அமைந்திருக்கும் இந்த நெகிழியை எப்படி நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றி யோசிக்க வந்திருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் நெகிழியானது ஒரு மிக அற்புதமான கண்டுபிடிப்பு. பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வந்த ஒரு வரப்பிரசாதம். எளிதில் நெகிழ்த்தக்கூடிய, எந்த வடிவத்திலும் மாற்றக்கூடிய, நீண்ட நாட்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு பொருள். குறிப்பாக மின்சாரத்துறையிலே எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன்ஸ் பயன்பாட்டிற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள். அந்த துறையை தவிர்த்து இதனுடைய பயன்பாடு மற்ற துறைகளுக்கும் நீட்டிக்கப்பட்டது. குறிப்பாக பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ். நெகிழியானது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்பட்ட போது இது மிகவும் வரவேற்கப்பட்டது. பல்வேறு தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஸோ இந்த சொல்யூஷன், இந்த வரப்பிரசாதமானது இன்று சிறிது சிறிதாக ஒரு நம்முடைய வாழ்வை நச்சுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் முக்கியமாக ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகள் தான். இந்த ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை நாம் பயன்படுத்தி பொறுப்பாக அதை டிஸ்போஸ் செய்யாமல் பொறுப்பற்ற முறையில் நாம் அதை டிஸ்போஸ் செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நாம் இன்று எதிர்கொள்ளக்கூடிய பல. இத்தகைய நெகிழியானது நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மிகவும் மாசுபடுத்துகிறது. அதை பற்றிய விளக்க உரைகளை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இதை எப்படி பொறுப்பான முறையில் பயன்படுத்துவோம், இதுதான் நாம் செய்ய வேண்டியது.
எப்படி இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே நம்ம எல்லாம் சுற்றி ஒரு முறை பாருங்கள், எங்கெல்லாம் இந்த நெகிழிகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அவ்விதமாக நெகிழியானது நம்முடைய வாழ்வில் அதை நாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. அத்தகைய விதத்தில் நம்மோடு ஒன்றி போயிடுச்சு. ஸோ பயன்படுத்துவோம், அதை பொறுப்பான முறையில் பயன்படுத்துவோம், பயன்படுத்திய பிறகு அதை பொறுப்பான முறையில் நாம் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் பண்ணாலே நாம் மாசுகளை கட்டுப்படுத்தலாம். ஆகவே நாம் பிளாஸ்டிக் வரும்பொழுது, பிளாஸ்டிக்கை பற்றி நினைக்கும் பொழுது இதை ஒரு பிரச்சனையாக கருதாமல் ஒரு விடையாக, இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விடையாக நாம் பார்த்தால் எளிதாக இதை நாம் எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 Rஸை பற்றி நாம் ஒரு முறை நினைவு கூறுவோம். முதல் R, ரெஃப்யூஸ். ஸோ ட்ரை டு ரெஃப்யூஸ் டு யூஸ் தி single use plastics. If you cannot refuse, then reduce the usage. Try to use as less as possible. Next, reuse. So try to use the same, even if it is labeled to be the single use plastic, try to reuse it. So that way you are saving one more plastic, single use plastic. Next R is repurpose or reshape it. So here actually we are talking about this eco bricks. So that is nothing but repurposing the plastic or reshaping and repurposing the plastic. The last but very important thing is recycling. So those things which cannot be overcome or solved by these 4 R's, so finally we have to recycle it. So these 4 R's actually we must all remember, and my best wishes to this Paryavaran Sanrakshan organization which has taken up this initiative. It's a very, very novel idea. It's a very, very good idea. So though actually it seems to be very, very simple and a small initiative, it's a revolutionary idea. So my best wishes to this organization. So thank you all. Together we can make a difference. Thank you. அன்பும் பாசமும் கொண்ட உயிர்களிடத்திலும் பிள்ளைங்களிடத்திலும் அன்பும் பாசமும் மிக்க ஆசிரியர் பெருமக்களே, நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நல்வாழ்த்துக்கள். இந்த பாரியவரன் சன்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய பயனுறு சூழல் என்ற ஒரு அழகான திட்டத்தை இன்று இத்தனை பள்ளிகள் சேர்ந்து துவங்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். மண் பயனுற வேண்டும் என்று பாடிய பாரதியோடைய 139வது பிறந்த நாள் நேற்று. இந்த மண் பயனுற வேண்டும் என்றால் அதுக்குள்ளே செயற்கையாக செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ஸ், அது ஒரு மைக்ரான் லெவலுக்கு கீழே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் மிகுந்த கெடுதியை தருதுன்றது எல்லாரும் அறிந்த உண்மை. ஏன்னா பிளாஸ்டிக்ஸால் பிரயோஜனம் இருந்ததுனால தான் சமுதாயத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் அதனுடைய பிரயோஜனத்தை விட தீமைகள் அதிகமாக இருக்குன்றது சிறுக சிறுக கண்டறிய துவங்கினோம். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ 1981, 82 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நல்ல வேலைவாய்ப்பு எது ஒரு இன்ஜினியருக்குன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான். அன்றைக்கி பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உருவெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பது ஜனதா பார்ட்டியோடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றா இருந்தது. அன்றைக்கி தேதிக்கு ஞாபகம் வச்சுருக்கேங்க. எப்படி காலச்சுற்று காலச்சக்கரம் சுழலும் பொழுது அரசாங்கங்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது, செயல் வடிவங்கள் மாறுகின்றது என்பதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்முடைய பெட்ரோலியம் தேவையில் 70 விழுக்காடு நம்ம இறக்குமதி செஞ்சிட்டு இருப்போம். இன்றைக்கி 60 விழுக்காடு இறக்குமதி செய்கிறோம். ஏன்னா மெயினாக சூரிய சக்தியை இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்த துவங்கி இருக்கிறோம். இப்படியே சிறுக சிறுக நம்ம சூரிய சக்தியை என்ன அதிகரிச்சுட்டு போனோம்னா, மோடி அவர்கள் சொல்கிற அந்த 5 கிகா வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவு நம்ம சாதிக்கும் பொழுது 50 விழுக்காட்டுக்கு கீழே இந்த பெட்ரோல் இறக்குமதி குறையும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 70களின் இறுதியில் ரிலையன்ஸ் அப்போது மிகப்பெரிய அளவில் சில பாலிசியை மாற்றி அமைத்து இந்த பெட்ரோகெமிக்கலில் பெருமளவு பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பிபி, பாலிப்ரோபிலின், நிறையா பாலிபியூட்டடின், இந்த மாதிரி பிளாஸ்டிக்குடைய பல வடிவங்கள் அன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவு உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வகையில் நம்ம எல்லாமே சொல்கிறோமே, ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து பருத்தியை ஏற்றுமதி செய்து
அங்கிருந்து நமக்கு சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது செயற்கை இழைகளை வைத்து செய்யக்கூடிய டெரிகாட்டன் இந்த ஷர்ட் எல்லாம் வந்து இங்கே திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம உணர்கிறோமே. ரொம்ப காலத்து ஒரு வகையில் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துக்கே அடிப்படை அதுதான். எப்படி வந்து அந்த கட்டத்தில் வந்து இந்த செயற்கை இழைன்றது ஒரு பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் என்பது பலருக்கு அந்த புரிதல் இல்லாதனால எது பிளாஸ்டிக் அப்படின்ற கேள்வியை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியறதில்லை. ஏன்னா பூமித்தாயின் மடியை பிளந்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய குரூட் பெட்ரோலியத்தை எடுத்து அதை வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி அந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று டேப் பண்ணி எடுக்கிறோம். நம்ம வந்து அந்த ஒன்று டேப் பண்ணி எடுக்கிறப்போ அடியில் இருக்கிறது வந்து நம்ம ரோட்டில் போடுற தார், மேலே இருக்கிறது வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அதை நீங்கள் மறுபடியும் கிராக் பண்ணும் பொழுது, அதை வெடித்தெடுக்கும் பொழுது உருவாகக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமாக வர்றது பிளாஸ்டிக், என்ஜினியரிங் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய விஷயம். அதில் பல இடங்களில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே இருக்கிற சுற்றி பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே பிளாஸ்டிக் இருக்கும். தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக், தெர்மோ பிளாஸ்டிக், இந்த 2 விதமான பிளாஸ்டிக்ஸ். இந்த பிளாஸ்டிக்ஸில் சில பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக், நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக். சிலது வந்து ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு அப்படியே தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக்ஸ். நம்ம வந்து எதை தொட வேண்டாம்னு சொல்கிறோம்னா, ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு தூக்கியே போடணும், அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாது, அங்கங்கே நீர்நிலைகளை அடைக்கிறது, பசுமாட்டு உணவுக்குள்ளே உள்ளே போகிறது, இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம். நீங்கள் சட்டையில் போடுற பிளாஸ்டிக் இது எல்லாமே டெரிலின், எனிதிங் விச் இஸ் டெரி சம்திங், அதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும். ஓகே, அதை நம்ம வேண்டான்னு சொல்லலை. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பதை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி வந்து ரீசைக்கிளபிளாக ஆக்குறது, எப்படி வந்து மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஆக்குறது, எந்த இடத்துல இன்சினரேட்டர் போடணும், எந்த இடத்துல இன்சினரேட்டர் போட வேண்டாம். பிள்ளைங்களுக்கு வந்து குழம்பி போயிடுறாங்க. பல இடங்களில் பிளாஸ்டிக் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. எப்போ அந்த பிள்ளை போட்டு சட்டையில் பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால நம்ம எல்லா பிளாஸ்டிக்கையும் ஒழிக்கணும்னு சொல்லலை. ஏன்னா பிளாஸ்டிக் என்பது இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. பல அரசாங்கங்கள் பல முயற்சிகள் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து இருக்கிற பிளாஸ்டிக்ஸில் ஒரு 10 விழுக்காடு தான் நம்ம வந்து இங்கே எடுத்துட்டு வர்றோமே இந்த பிளாஸ்டிக். இதில் வந்து பலருக்கும் புரியாதனால என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் வந்து ஏன் இதெல்லாம் அலோவ் பண்ணுது, நீங்கள் வந்து ஒழிக்கணுங்கிறீங்க பிளாஸ்டிக்கை. அவங்க பாருங்கள், இந்த ஹாட் சிப்ஸாக இதெல்லாம் சாப்பிடுவீங்க, பிள்ளைங்க சாப்பிட்ற அந்த பண்டங்கள் எல்லாமே வந்து பெப்சியும் கோக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போடுறாங்களே, அந்த கவரெல்லாம் பிளாஸ்டிக் தானே அப்படின்னு ஒரு புரியாத ஒரு கேள்வியை பலரும் எழுப்புகிறாங்க. இதனால் இதுக்கு ஒரு நல்ல புரிதலோடு இன்றைக்கி இந்த வித்யாபாரதி அமைப்பில் இருந்து இத்தனை பள்ளிகள் ஒன்று சேர்ந்து இதை வச்சுருக்கிறீங்க. இது ரொம்ப அருமையான ஒரு புதுமையான ஒரு முயற்சி. ஈகோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஈகோ பிரிக்ஸ்ன்றதில் வந்து நீங்கள் பிள்ளைங்க, குறிப்பாக வந்திருக்கிற இளம் பிள்ளைங்க நிறைய கேள்வி கேட்கணும். இதை வச்சு இப்போ அந்த பெட் பாட்டில்ஸ், பிஇடினா பாலி என்ன எக்ஸ்பான்ஷன், பெட்டுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், கண்டுபிடிங்க. பாலிஎத்திலின் டெட்ரா, ஓகே பாலிஎத்திலின் சம்திங். ஸோ பிஇ பாலிமரைஸ் பண்ணுறப்போ பாலிஎத்திலின் வருது, கரெக்டு. பிஇ பேஸ்டு இதுதான் அந்த 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 பிளாஸ்டிக் வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. பிபி வந்து பாலிபியூட்டடைன் வந்து செயற்கை ரப்பர். இன்றைக்கி நம்ம டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரப்பரில் எந்த அளவு வருதோ அதே போல் செயற்கை ரப்பரில் வரும், அதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சில பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ன்றது நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்கோம். சிலர் இது வந்து அதனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப குறைவாக இல்லைன்னா அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அது வந்து டிஸ்போசபிள் பண்ணுறது ஈஸி. எதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டமோ, எதெல்லாம் வந்து மலையாக குவிஞ்சிருக்கோ, பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்குது, போய் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலையாக குப்பை குமிஞ்சிருக்கு. யாரோட குப்பை? நம்மளோட குப்பை தான். சென்னையில் இருக்கிற பல வார்டில் இருக்கிற குப்பை வந்து அங்கே போய் இன்றைக்கி பள்ளிக்கரணை அப்படின்ற ஊரில் வந்து 5000 ஏக்கர் இருந்தது அந்த இடம். அந்த பள்ளிக்கரணையில் வந்து 5000 ஏக்கர் இருந்தது. சைபீரியன் டக்ஸ் வந்துட்டு இருந்தது, நியூசிலாண்டிலேருந்து பறவைகள் வந்துட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த சதுப்பு நிலம் என்பது சுனாமி வந்தப்போ தான் அதுக்கு வந்து பெரிய விழிப்புணர்வு வந்தது. ஐயோ, இவ்வளோ பெரிய சதுப்பு நிலத்தை இழந்துட்டோமே, அது இருந்திருந்ததுன்னா நமக்கு இன்றைக்கி வந்து அலையாத்தி காடுகள் அங்கே இருந்த இடம், அலையாத்தி காடுகள்னு தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய அந்த காடுகள், அந்த இடத்துல இருந்த காடுகள் காணாமல் போயிடுச்சு.
ஏன்னா காடுகள் இருந்த இடமெல்லாம் குப்பை காடுகளாக ஆகிவிட்டது. பல நிறுவனங்கள், சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த இடத்துல வந்துருச்சு. பல இடங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த பறவைகளுக்கு போட்டியாக அங்கே நின்றுட்டு இருக்கு. மெயினாக அந்த இதில் என்னாச்சு, இங்கே இருக்கிற டம்பிங் யார்டை அதை உருவாக்கிட்டோம். அந்த டம்பிங் யார்டை இன்னைக்கு ரொம்ப நல்ல செய்தி. சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 125 ஏக்கர் அதில் வந்து தமிழக அரசு அதை மீட்டெடுத்து அதை மீண்டும் சதுப்பு நிலமாக உருமாற்றப்படும் என்று நேற்று ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு நீங்கள் சுற்றுலா கூட்டு போகணும் பிள்ளைங்களை, அந்த இடத்துல போய் சுற்றுலா பார்த்து இன்னும் அதில் 1000 ஏக்கர் சதுப்பு நிலமாக இருக்குது. நாளையிலிருந்து அது வந்து 1125 ஏக்கராக உருமாறப்போகுது. அந்த இடத்துல வந்து பயோ மைனிங்கிற முறைப்படி இதில் வந்து தொழில்நுட்பங்கள், உலகத்திலே வந்து பெரிய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி இந்த துறையில் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட் துறையில் வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் என்பது பிள்ளைங்க நாளைக்கு நீங்கள் படித்து என்ஜினியராக வர்ற பிள்ளைங்க அது மிகப்பெரிய துறை உங்களுக்கு. அந்த துறையை பற்றி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு மேலே என்வாயன்மெண்ட் படிக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் கேடுகள் பெருகிக்கொண்டே செல்கிறது. அதை தடுக்கும் முயற்சியில் பல தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்துட்டுருக்கு. உலகத்துக்கு இந்தியா அளிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களில் மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த தொழில்நுட்பங்கள். பிள்ளைங்க நீங்கள் படிக்கிறப்போ நீங்கள் வந்து இது சின்ன வேலை அதை பேக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து போட்டு வைக்கிறது, அதை பிரிக் ஆக்குறது, அந்த பிரிக்கை வந்து கட்டடம் கட்டுறதுக்கோ இல்லை ஃபவுண்டேஷனில் போடுறதுக்கோ பயன்படுத்துறதுன்றது பெரிய விஷயம். தமிழக அரசில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் ரோட் லேயிங்க்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் உபயோகப்படுத்துகிற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி வந்து ஒரு 10% ரோட்ஸில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை துண்டு செய்து அந்த துண்டுகளை வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸாக உபயோகப்படுத்துகிற ஸ்கீம் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. பிள்ளைங்க இதை புரிஞ்சுக்கிடணும். இது வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், எப்படி வந்து இந்த டிஸ்போசல் நடக்குது. குறிப்பாக வந்து மெடிக்கல் வேஸ்ட், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, சிரிஞ்ச் போடுறீங்க, அது பிளாஸ்டிக் தான். ஓகே, அந்த சிரிஞ்சஸ் மற்ற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். ரேடியோ ஆக்டிவிட்டினா தெரியும் இல்லையா உங்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய அணுமின் நிலையத்தில் வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் போல் பல சின்ன மருத்துவ கருவிகளில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி கார்ப்பரேஷன் உருவாக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு கலெக்ஷன் மெக்கானிசம் இருக்குது. கலெக்ஷன் எடுத்து கொண்டு வந்து இன்சினரேட்டர்ஸ் வச்சு அதை வந்து முழுமையாக வெட்டி எடுத்து அதை வந்து ரோட்ஸில் கூட போட முடியும். இன்றைக்கி வந்து இந்த ரோட்டில் வந்து போடக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ், கல் மற்ற சிமெண்ட்டு போட்டு போடுற இடங்களில் இன்றைக்கி பிளாஸ்டிக்ஸை போட முடியும். இது மாதிரி வந்து பல முயற்சிகள் நம்மை சுற்றி எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்க என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ, நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 ஈகோ பிரிக் தயாரித்துட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். சாதாரண பால் பாக்கெட், ஆவின் பால் பாக்கெட் நிறைய அதுக்குள்ளே பார்க்குறேன். ஓகே, சாதாரண பால் பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போட்டு அது இந்த மாதிரி செய்ய முடியும். எது நான் ரீசைக்கிளபிள் ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ், எது வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ்ன்ற புரிதல் உங்களுக்கு வரும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துறை வந்து ஒரு மிக பெரிய துறை. 12 விதமான பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. சிந்தட்டிக் ஃபைபர், சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். இதை வந்து இந்த ஸ்கூல் டைத்துலேயே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம். நம்ம மகடிச்சு படிப்போம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன, அந்தந்த இடங்களில் டேப் பண்ணி எடுக்கிறது. ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் சிலபஸ் வந்து ஒரு 6-7வது வகுப்பில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னு. ஆனால் அது வந்து நமக்கு எங்கோ இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஹியர் அண்ட் நவ் உங்களுக்கு வந்து அது புரியும். இது எங்கிருந்து வருது. இப்போ நான் போடுற சட்டை பிளாஸ்டிக்னு ஏன் சொல்கிறாங்க, அது என்னது டெரி, அது என்னது பாலினா பாலிமரைசேஷன். ஸோ பாலிமரைசேஷனில் இழைகளை ஒன்றாக்கும் ஒரு விஷயம், இழைகளை வந்து ஒன்றாக்கி கொடுக்கறது பாலிமரைசேஷன். பாலினா மெனி. ஸோ மெனி அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் அர்த்தப்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படுத்துவாங்க. என்ன மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்துக்கும் மேலே இங்கே வந்திருக்கிற இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும், அவங்கள ஊக்கப்படுத்தின ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தமுள்ள விஷயமா இருக்கும். அந்த டார்கெட் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து 3000 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு 2 பிரிக் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிட்டிங்கன்னா ஒரு 6000 பிரிக். அந்த 6000 பிரிக் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் உருவாக்க போகிறோம் நம்ம பள்ளியில், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா
நீங்கள் இன்னைக்கு மட்டுமே ஒரு 100 ஸ்கூல் இணைஞ்சிருக்கேன் நாங்கள். வித்யாபாரதி மட்டுமே 125 ஸ்கூல் இல்லைங்களா தமிழ்நாட்டில்? வித்யாபாரதி 125 ஸ்கூலா? 143 பள்ளிகள் வித்யாபாரதியில் இருக்குன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் சராசரி ஒரு 1000 பிள்ளைங்கன்னா யோசிச்சு பாருங்கள். 143 × 1000 1,43,000 பிள்ளைங்க. 1,43,000 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு 2 பிரிக் அப்படின்னா வந்து சற்றொப்ப 3 லட்சம் பிரிக். 3 லட்சம் பிரிக்கை வச்சு ஒரு 300 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சன்ரக்ஷன் அப்படின்ற இனிஷியேட்டிவ்க்கு எல்லா விதமான வாழ்த்துக்களையும் உதவிகளையும் ஆதரவு கரங்களையும் நாங்கள் நீட்டுவோன்னு சொல்லி அன்பு அழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.